Good morning, students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics exercise 2.3 7th sum. சரி, இந்த கணக்கை பொறுத்த மட்டும் வீக்னா வாரத்துடைய கணக்கு. வீக் டேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 0, 1, 2, 3, 4, 5, 6. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இதுதான் ஆர்டர். 7 டேஸ்ன்னு அர்த்தம், மறந்துடக்கூடாது. அப்போ இது டியூஸ்டே அப்படின்றது என்ன அப்படின்னா எத்தனை நாள்னு பாரு, செகண்ட். அப்போ இது 2வது நாள். அப்போ 45 நாள் கழித்து என்ன கிழமை மாமா வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கிழமையில வருவாங்க அப்படின்ட்டு. அதில் ஆஃப்டர்னு வார்த்தை இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு. அப்போ 45 + 2 புரியுதான்னு பார்த்துக்க. கான்க்ருவன்ட் ஆட் பண்ணோம்னா 47 கான்க்ருவன்ட் மாட் 7 அப்படின்னு அர்த்தம். வீக்லி 7 டேஸ். அப்போ 7ஆல் அதை டிவைட் பண்ணிக்க 47. அப்போ 7 42. சரியா? 7 6 42. அப்போ மிச்ச ரிமைண்டர் என்ன வந்துடும்? 5 வரும். அப்போ இங்கே 5. இந்த ரிமைண்டர் தான் ஆன்சர். 5ன்றது என்ன டே? ஃப்ரைடே. therefore my uncle will come after 45 days அப்படின்னு எழுதிட்டு, which my uncle will come after 45 days, the day will be Friday அப்படின்னு எழுதி. இல்லை சென்டென்ஸ் காமனா the required day ஃப்ரைடே அப்படின்னு எழுதி முடிச்சா போதும். இந்த அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 டேஸ். அந்த டே என்ன டே அப்படின்னா the day will be என்னது? ஃப்ரைடே அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? தேங்க்யூ.